தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து சென்றிருக்கிறது அப்படின்றதுக்கு, ஏற்கனவே அரசியல் தரம் தாழ்ந்து தான் போயிருக்கு. ஏன் தரம் தாழ்ந்து போயிருக்குன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் எப்பொழுது அரசியலுக்குள் வந்தார்களோ, அந்த கலாச்சாரத்தை புகுத்தி விட்டார்கள். தெரிந்தோ தெரியாமலேயோ பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாதுரை அவர்கள் இதை பட்டும் படாமல் அது கடந்து சென்று விட்டார். ஆனால் அவருடைய காலத்திற்கு பிறகு அது அடுத்த கட்டத்திற்கு சென்றது அப்படின்றது தான் உண்மை. அவருடைய காலத்திலேயே அது மிக மோசமாக சென்றது. அதை அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது அப்படின்றதும் உண்மை. உதாரணத்திற்கு அப்பொழுது இருந்த தலைவர்கள் காமராஜர் போன்றவர்களை எவ்வளவு மோசமாக திமுகவினர் பேசினார்கள் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் புதுசும் கிடையாது. இப்போ இந்த வரிசையிலலாம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் யாரை வேண்டுமானாலும் எவ்வளோ இப்படி வேணாலும் பேசுவானுங்களாம். ஆனால் இவர்களுடைய தலைவர்களை நாம் மரியாதையுடன் தான் அழைக்க வேண்டுமாம். பத்திரிகையாளர்கள் பேசும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய பிறந்த தினம் அப்படின்னா, அவரை மரியாதையை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு மிரட்டுறான். யார்? இந்த பேட்டை ரவுடி சேகர்பாபு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட முதல் பிறந்த நாள் செம்மொழி நாளாக அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு கொண்டாடுறோம். இது எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சம் மரியாதையாக கலைஞர்னு சொல்லியிருக்கலாமே. 102 வயசு. இவன் தான் சட்டமன்றத்தில் அவரை அடிக்க பாய்ந்தவன். அந்த வரலாறும் இருக்குது. சரியா? இதில் உடனே மரியாதையாக பேச மாட்டிங்களா அப்படின்னு. என்ன மரியாதையை பேசணும்? கருணாநிதி கூட வேறு என்ன கூப்பிடுவீங்க? அவரோட பேரை தானே. அப்புறம் வேறு என்னென்னு கூப்பிடுவேன்? தட்சிணாமூர்த்தின்னு கூப்பிட முடியுமா? திருட்டுறையில் தருவிட தத்தான்னு கூப்பிட முடியுமா? வேறு என்னென்னு கூப்பிட முடியும்? அப்போது ஒரு அமைச்சர் எப்படி மிரட்டுறான் பாருங்கள். பத்திரிகையாளர்களை நீ இப்படித்தான் அழைக்க வேண்டும். உன் தலைவரை நீ அழைச்சிட்டு போடா. நீ கலைஞர்னு சொல்கிறா. எங்களுக்கு என்னடா கலைஞர்? எந்த கலைக்கு வித்தகர்? நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நான் எதற்காக கலைஞர் என்று சொல்ல வேண்டும்? நான் கருணாநிதி, கேடுகிட்ட கருணாநிதின்னு நான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? 102 வயது ஆகிவிட்டது. சரி, அடையார் ஆலமரத்தை கூட தான் 250 வருஷம் ஆயிடுச்சு. கடலாமை கூட தான் கிட்டத்தட்ட 300 வருஷமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? மாண்புமிகு கடலாமை யார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கடலாமைன்னு சொல்ல முடியும். இல்லை, எங்களை பார்த்து நீ கட்டுப்படுத்துவதற்கு நீ யார்? உன் கட்சியில் நீ கொண்டாடிட்டு போ. நீ கருணாநிதியை கொண்டாடு, ஸ்டாலினை கொண்டாடு, இந்த உதவாநிதியை கொண்டாடு, அடுத்து வர இன்ப நிதியை கொண்டாடு, அதுக்கப்புறம் ஒரு கேடுகட்ட நிதி வரும், அந்த நிதியை கொண்டாடு. அது ஓம் பிரச்சனை, அது ஓன் தேவை. நாங்கள் அப்படியா? நீ யார் எங்களை மிரட்டுவதற்கு? நீ பேட்டர் அப்படியா இருந்தால் எங்களுக்கு என்ன? அப்போது இதை பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பத்திரிகையாளர்களை மற்ற தலைவர்கள்லாம் சந்திக்கிறாங்க இல்லையா? அப்பொழுதெல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுகிறார்கள்னு பாருங்கள். என்ன சார், சீமான் பேட்டி எடுக்குன்னு வைங்க, எதிர்கேள்வி. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? என்ன சார் அப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ மற்றவங்கள்ட்டெல்லாம் இப்படி எகிரி எகிரி பேச தெரியுதுல்ல, ஏன் அங்கே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பம்மறீங்க? உனக்கு தான்டா கலைஞர், எனக்கு என்னடா கலைஞர், எனக்கு கருணாநிதி தான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களால் ஏன் முடியல? செல்வி ஜெயலலிதா என்று சொல்வோம், கருணாநிதி என்று சொல்வோம், எம்ஜி ராமச்சந்திரனை என்று சொல்வோம். நாங்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உனக்கு ஏன் துப்பு இல்லை? ஏன்னா அந்த பேட்டர் எப்படி உன்னை ஏதாவது பண்ணுவான்னு உனக்கு பயம். இதுதான் இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அசாதாரணமான சூழல்னு. இதுதான் அது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பண்ருட்டி வேல்முருகன் பேசுகிறார் கூட்டத்தில். என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்களே பாருங்கள் இந்த காணொலி. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகால ஆத்தா இறகால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிச்சிருக்கார, பாராட்டுங்க. என்ன சொல்றாரு? ஒரு சிறுமி, அதாவது 2012 விஜய் இந்த கல்வி ஊக்கத்தொகை அப்படின்றது, அதாவது இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது, பரிசு கொடுப்பது அப்படின்றத ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த பணத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சரியா? அவர் சொந்த பணத்தை அவர் கொடுக்கும் பொழுது அந்த விழாவுக்கு வரக்கூடிய சிறுவர் சிறுமியர் இவங்க எல்லாரும்
விஜயிடம் பாசம் காண்பிப்பது அப்படின்றதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறது எவ்வளவு கேவலம். அப்போ அதே கேள்வியை நாம் ஸ்டாலினை பார்த்து கேட்கலாம்ல. நீ ஊர்பணத்தை கொள்ளையடித்து நீ அங்கிருந்து நீ கொடுத்த வாக்குறுதிகளில் பாதி வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி அந்த பாதி வாக்குறுதிகள் நீ கொடுத்த பணத்தை, அதுவும் எங்களுடைய பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுக்கும் பொழுது, உன்னை உலகமே அப்பா என்று சொல்ல வேண்டும் என்று நீ கட்டாயப்படுத்தும் பொழுது, நீ நிர்பந்திக்கும் பொழுது, நீ இதை பேசும் பொழுது, இந்த பண்ருட்டி வேல்முருகன் எங்கே சென்றார்? ஏன் நீ சொல்ல வேண்டியதானே? யாருடா அப்பா? நான் ஏன்டா உன்னை அப்பான்னு சொல்லணும்? உன்னை எதுக்கு நான் அப்பான்னு சொல்லணும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கா நீ அப்பான்னு உன்னை சொல்கிறதுக்கு? அப்போது இந்த மாதிரி அங்கே ஒரு அளவுகோல், இங்கே ஒரு அளவுகோல். ஏன் விஜய் அப்படி அந்த மாணவி அணைத்து கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு விட்டார். இது நம்ம கலாச்சாரமா? சரி, ஸ்டாலினை அப்பான்னு சொல்கிறது நம்ம கலாச்சாரமா? விஜய் அவருடைய பணத்தை, அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தை அவர் போடுகிறார் மூலதனமாக போட்டு, அவர் அதன் அடிப்படையில் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க உதவித்தொகையை கொடுக்குறாங்க. இந்த உதவித்தொகையை அவங்க கொடுக்கறதுக்காக ஒரு விழா நடத்துகிறாங்கன்னா, அந்த விழாவில் அங்கே வரக்கூடிய மாணவி செல்வங்கள் அவர்கள் விஜய் மீது பாசத்தை காண்பிக்கிறார்கள்னா, அதை கேவலமாக பேசக்கூடிய நீ ஸ்டாலின் சொல்வதே என்னென்னு எடுத்திருக்க? இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கியா? இந்த உதவாநிதியை இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கியா? அப்போ யாரையோ விட்டு பேச வைப்பது. இவங்க பேச மாட்டாங்க, யாரையோ விட்டு பேச வைப்பது. இது என்ன கேவலமான பிழைப்பு? இவர்களுக்கு நன்றாக தெரிகிறது என்ன, இவங்களுடைய ஓட்டு வங்கியை விஜய் பறித்து கொண்டிருக்கிறார். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இது எல்லாமே. இதை மாதிரி விஜய்க்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்களெல்லாம் பேச வைக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கேவலமான விஷயம். விஜய் ரோட் ஷோ நடத்தினா நானும் ரோட் ஷோ நடத்துவேன். விஜய் 4 பேரோட உட்காந்து சாப்பிட்டாருனாக்கா நானும் அந்த இலையை போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துவேன். அப்படியே காப்பி அடிக்கிறது. உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, விஜய் அந்த பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்டு கூட்டம் நடத்தினார் கோவையில். உடனே அடுத்த நாள் பையன் வந்துட்டாப்புல, யார் இந்த சின்னது, அங்கே கோவைக்கு அங்கே ரோட் ஷோ, அவரும் ரோட் ஷோ, விஜய் ரோட் ஷோ நடத்துது. விஜய் யதார்த்தமாக ஏர்போர்ட்டுக்கு வராரு, ஏர்போர்ட்லேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு, அவர் ரோட் ஷோ நடத்துகிறாரு. நீ எதுக்காக ரோட் ஷோ நடத்துகிற? போட்டிக்கு அடுத்த நாளே நானும் பாரு எனக்கும் செல்வாக்கு இருக்குது அப்படின்ட்டு. விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு என்பது அவருடைய திறமையால் வந்தது. உனக்கு இருக்க செல்வாக்கு எங்கேருந்து வந்தது? உன்னுடைய குடும்ப பின்னணியால் வந்தது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உன் கூட்டம் காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம், அவருக்கு இயல்பாக வரக்கூடிய கூட்டம், ஒரு திரை நட்சத்திரம். இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாக்குகளாக மாறும்னு சொல்ல போகிறதில்ல. சரியா? மாறலாம், மாறாமலையும் போகலாம். ஆனால் விஜயை பார்ப்பதற்கு என்று ஒரு கூட்டம் வருவது என்பது இயல்பு. உன் முகரையை பார்க்குறதுக்கு எந்த கூட்டம் வரும்? நீயா காசு கொடுத்து கூட்டம் நிறுத்தினா தான் உண்டு. இல்லை உன் கட்சியில் இருந்து ஏதாவது பதவியில் இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சா உண்டு. இப்படி நினைப்பவர்கள் தான் வர முடியும், வேற எவனும் வரமாட்டான். அவன் காசு கொடுத்து கூட்டு வருவான். இப்படியாக சேர்க்கப்பட்ட கூட்டம் தான் உன் கூட்டம். அது யாரோட பிரச்சனை? இதுக்காக விஜயை பார்த்து, அதாவது எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டு கொண்ட கதையாக அவர் செய்வதெல்லாம் செய்துவிட்டால் நமக்கு பயங்கரமாக ரீச் கிடச்சிரும் அப்படின்ட்டு பைத்தியமானி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிபி, அதாவது ஐபிஎல் என்பது கார்ப்பரேட்டுகள் அவங்க தனியார் அணிகளை வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அணி வச்சுருக்காங்க. சென்னை அணி ஒருத்தனை வச்சுருக்கான், என் ஸ்ரீனிவாசன். அது யார்? இந்த திமுக குடும்பத்துடைய பினாமி தான். அடுத்து ஹைதராபாத் அணி, அது யார்? இந்த மாறன் குடும்பம் வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒரு அணி. அப்புறம் மும்பை அணியை அம்பானி குடும்பம் வச்சுருக்கு. இப்படி ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் ஒரு கொள்ளை கும்பலும் ஒரு அணியை வைத்திருக்கிறது. இந்த அணிகளெல்லாம் விளையாட்டு நடத்தி இந்த ஐபிஎல் விளையாட்டில் ஒரு அணி வெற்றி பெற்று விட்டது அப்படின்றதுக்கு இவர் யார்? ஸ்டாலின் ட்வீட் வாழ்த்தி, ரொம்ப முக்கியம், ஆர்சிபி ஜெயித்து விட்டது அப்படி. அதாவது இளைஞர்கள்ட்ட அவர் ரீச் பண்ணுறாராம், டச் பண்ணுறாராம். இது ஏதோ ஒரு கும்பல், இந்த பிஆர் கும்பல் இருக்குது பாருங்கள். பிஆர்னா இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்லிட்டு இந்த பொதுமக்களிடம் நம்ம தொடர்பை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இவர்கள் வைத்திருக்கின்ற கும்பல் சொல்லிக் கொடுக்கக்கூடியது. இளைஞர்கள்லாம் ஸ்டாலின் சார்னு சொல்லுவாங்க, பைத்தியங்கள். இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து இவர் லேட்டஸ்ட்டு விஷயத்தில் இவர் அப்டேட்டடாக இருக்காராம், அதை காண்பிப்பதற்காக. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காலங்காலமாக இந்த ஸ்டாலின் மட்டும் இல்லை, ஸ்டாலினோட அப்பாவும் இதே தான் முன்வர், கருணாநிதி. எப்போது
எனக்கு இன்னும் பசுமையான நினைவு இருக்குது. கடைசி பொதுக்கூட்டம் 2011 தேர்தல் கடைசி பொதுக்கூட்டம். அப்பொழுதைய முதலமைச்சர் கருணாநிதி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அப்போது உலக கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. அந்த தருணத்தில் கருணாநிதி இந்த கூட்டத்தில் பேசுகிறார், பொதுக்கூட்டத்தில். அதாவது என்னென்னா, அவர் 1 கோடி ரூபாய் ஒரு வீரருக்கும், இந்திய வீரருக்கும், கிரிக்கெட் வீரருக்கும் 1 கோடி ரூபாய் அறிவித்தார். இப்படியான அறிவிப்பை ஒரு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் தேர்தல் விதிமுறைகள் இருக்கின்றன. ஏன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்போ தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துவிட்டது. நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவர் அறிவிக்க முடியாது இந்த மாதிரி. ஆனால் இவர் அறிவிக்கிறார். அதை உடனே தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கிறது. நிறுத்தி வச்ச உடனே அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், கடைசி பொதுக்கூட்டம், அந்த தேர்தலுக்கான கடைசி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். நாங்கள் இந்திய அணிக்கு அறிவித்தோம் பரிசை, அதை தேர்தல் ஆணையம் நிறுத்திவிட்டது. நாங்கள் யாருக்காக அந்த பரிசை அறிவித்தோம்? இந்திய அணிக்காக அறிவித்தோம். எதற்காக இந்திய அணிக்காக அறிவித்தோம்? ஏன்னா இந்திய அணி இலங்கை அணியை தோற்கடித்து விட்டது. யாரை அப்படின்னொடனே அப்படியே ஆர்ப்பரிப்பு, உடன்பிறப்புகள்லாம். இலங்கை அணியை, அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் இந்திய அணி இலங்கை அணியை தோற்கடித்தால் 2009 கொல்லப்பட்ட அந்த 2 லட்சம் 3 லட்சம் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அந்த இறப்பிற்கு, அந்த கொலைக்கு, அந்த படுகொலைக்கு பழிதீர்த்து கொண்டதாக அர்த்தமாம். அதுக்கு இவர் 1 கோடி ரூபா கொடுத்துட்டாராம். எவ்வளவு பெரிய சேவை! யாருடைய பணம்? தமிழக அரசாங்கத்துடைய பணம். தமிழக அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து நீ வீணடித்ததற்கு நீ எங்கே கொண்டு வந்து ஒப்பிட்டை வைக்கிற? ஒரு போரில் நடந்த ஒரு அசம்பாவிதம், ஒரு போரில் நடந்த ஒரு கொடுமை, அதை ஒரு கிரிக்கெட் மேட்சோட ஒப்பிடுறனா நீ எந்த அளவுக்கு ஒரு கல்லஞ்சக்காரனாக இருக்கணும்? இதுதான் இந்த குடும்பத்துடைய டிஎன்ஏ. இவர்கள் எந்த காலத்திலையும் மாற மாட்டார்கள். நாம் தான் மாற வேண்டும். நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இதையெல்லாம் விழிப்புணர்வாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் விருப்பம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.